சிவகார்த்திகேயன் படத்துக்கு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் பொதுவா. இப்ப 25வது படம் பராசக்தி. இந்த டைட்டில் அறிவிச்சதுலேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. சிவகார்த்திகேயனோட 25வது படமா உருவாயிட்டு இருக்கு பராசக்திங்கிற படம். ஸோ இந்த படத்த வந்து சுதா கோங்கரா அவங்க தான் டைரக்ட் பண்றாங்க. கூடவே வந்து வில்லனா ரவி மோகன் நடிக்கிறாரு. பழைய ஜெயம் ரவி தான். அதுக்கப்புறம் அதர்வா ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க. ஸ்ரீலீலா ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம். ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். இந்த ஸ்டோரியே வந்து 1965 கதை. இந்த கதையின் நாயகன் யார் அப்படின்னாக்க, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு மாணவர் ராஜேந்திரன்ற பேர். அவர் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் போலீஸாரோட துப்பாக்கி சூட்டில் இறந்து போனவர். அந்த ஸ்டோரியை தான் மெயினாக பண்ணுறாங்க. ஸோ இந்த டைட்டில் அறிவிக்கிறதுக்கு ஒரு மாண்டேஜ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ. அந்த கிளிம்ஸில் பார்க்குறப்பவே அந்த ஸ்டூடெண்ட்ஸோட புரட்சி, அதில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு 65 ஒரு காஸ்டியூமில் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. படத்தினுடைய டைட்டில் வந்து பராசக்தி அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இது வந்து நேற்று முன்தினம் மாலை இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அந்த டைட்டில் அண்ட் டீசர் அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இன்னொரு பக்கம் விஜய் ஆண்டனியுடைய 25வது படம், அந்த படமும் அன்று காலம்பர ஒரு 11 மணிக்கு வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. படத்தோட தமிழில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சக்தி திருமகன் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பராசக்தின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, தெலுங்குல வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்ற தெலுங்கு ஃபிலிம் சேம்பரில் இந்த படத்தினுடைய டைட்டிலை வந்து கடந்த ஜூன் மாதமே அவங்க பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக இதுக்கான பர்மிஷனை வந்து ஏவிஎம் கிட்டேருந்து வாங்கி அந்த லெட்டர் காப்பியும் இந்த படத்தை சிவகார்த்திகேயன் படத்தை தயாரிக்கிற டான் பிக்சர்ஸ் அவர் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தார் டைட்டில். கூடவே வந்து ஏவிஎம் நிறுவனத்திலேருந்து ஒப்புகை வாங்கி அந்த லெட்டரையும் அமைச்சிருந்தாங்க கூட எல்லா பத்திரிகைகளுக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கர் அவர் தான் டான் பிக்சர்ஸோட உரிமையாளர். அவர் தயாரிக்கிற படம் தான் இந்த பராசக்தி படம். ஸோ இந்த படத்துக்காக நாங்கள் முறையாக வந்து ஏவிஎம் நிறுவனத்துக்கிட்டேருந்தும் சிவாஜி குடும்பத்துக்கிட்டேருந்தும் அப்புறம் வந்து மறைந்த முதலமைச்சர் கலைஞர் குடும்பத்திலேருந்தும் முறையாக அனுமதி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு லெட்டர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். நேற்று முன்தினமே வந்து ஏவிஎம் நிறுவனத்திலேருந்து என்ஓசி மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெய்லி ஒரு சர்டிஃபிகேட் வந்துட்டு இருக்கேன்னு பார்த்தா விஜய் ஆண்டனி வந்து அவர் பங்குக்கு தான் வந்து ஜூன் மாதமே தெலுங்குல இந்த படத்தினுடைய பேரை பராசக்தி அப்படின்னு பதிவு பண்ணி வச்சதுக்கான அந்த லெட்டரையும் அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார். இப்படி 3 பேருமே தங்கள் தரப்பில் தகுந்த ஆதாரத்தை வச்சு ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எங்கே போகுது, அதாவது பராசக்தி டைட்டிலுக்கு விஜய் ஆண்டனி அண்டு சிவகார்த்திகேயன் 2 பேருக்கும் ஒரு பெரிய மோதலே உருவாகும் போல இருக்குது, 2 இயக்குனர் மத்தியில் இவ்வளோ ஒரு காம்படிஷன் இருக்குமே அப்படின்னு எல்லா பத்திரிகைகளும் பேச ஆரம்பித்தாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் வருது. அது என்னன்னு பார்த்தா நேஷனல் தியேட்டர்ஸ் அதுவகிட்டே ஒரு ப்ரெஸ் ரிலீஸு. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா 1952ஆம் ஆண்டு இந்த படம் வந்து நேஷ்னல் தியேட்டர்ஸ் சார்பில் வந்து பெருமாள் முதலியார் அவர் தான் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய ஒரு சில ஏரியாக்களை மட்டும்தான் வந்து ஏவி நிறுவனம் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவா சிவாஜி கணேசனை போடுறதுக்கு வந்து இவர் ஒத்துக்கவே இல்லையா, ஏவி மெய்யப்ப செட்டியார். ஆனால் வந்து பெருமாள் முதலியார் தான் வந்து இல்லை நல்லா பண்ணக்கூடியவர் தான், அவர்கிட்ட திறமை இருக்குன்னு சொல்லி சிவாஜி கணேசனை ஹீரோவாக அந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த நன்றி கடனுக்காக தான் சிவாஜி கணேசன் வந்து ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் அன்னைக்கு வேலூர் போய் பெருமாள் முதலியாரை பார்த்து தன்னை ஹீரோவாக்கின அந்த தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லிட்டு வருவாராம். இதை வந்து ரொம்ப காலத்துக்கு பின்பற்றி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கதை வசனம் வந்து அவ்வளவு அனல் பறக்கிற மாதிரியான ஒரு கதை வசனம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணன் பஞ்சு அவங்க தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏவிஎம் நிறுவனம் ஒரு சில ஏரியாக்கள் மட்டும்தான் அனுமதி வச்சுருந்தாங்க. ஸோ படத்தை தயாரித்தது நேஷ்னல் தியேட்டர் சார்பில் பெருமாள் முதலியார் தான் படத்தை தயாரிச்சிருந்திருக்காரு. அவருடைய பேரன் கார்த்திகேயன் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இன்னைக்கு அமைச்சிருக்காரு. அதில் தான் இதெல்லாம் டீகோட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து இந்த படம் வெளியாகி 25ஆம் ஆண்டு முடிந்து 50ஆம் ஆண்டு முடிந்து, அதாவது வெள்ளி விழா பொன் விழாலாம் முடிந்து இப்போ பவள விழாவை நோக்கி போயிட்டுருக்கு, 75வது வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இன்றும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கு இந்த பராசக்தி படம். அந்த படத்தை வந்து முக்கியமான காரணம் சிவாஜி கணேசனுடைய ஒரு கர்ஜிக்கிற அந்த குரல், அப்புறம் கலைஞர் கருணாநிதியினுடைய கதை வசனம், கிருஷ்ணன் பஞ்சுவோட இயக்கம், இதெல்லாம் சேர்ந்து அந்த படம் வந்து என்றுமே காலத்தால் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதனால் அந்த படம் பவள விழா நெருங்கும் இந்த வேளையில் வந்து மீண்டும் நாங்களே வந்து டிஜிட்டல்
அத மையமா மாத்தி ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதனால இது எல்லாருமே ஒத்துழைப்பு குடுக்கணும். அந்த பராசக்திங்கிற டைட்டில நாங்களே வந்து வச்சுக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு குடுக்கணும். அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி கார்த்திகேயன் போட்டிருக்காரு. இது எங்க தாத்தாவோட சொத்து. எங்க தாத்தா கிட்ட தான் அந்த உரிமையே இருக்கு. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இப்ப ஏவிஎம் குடுத்த லெட்டர் என்ன ஆகும்னு தெரியல. இதற்கிடையே வந்து விஜய் ஆண்டனிய வந்து டான் பிக்சர்ஸ் சார்புல அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமா இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் போய் சந்திச்சிருக்காரு. ஸோ அவரு வந்து பெருந்தன்மையா வந்து தமிழ்ல எந்த அப்ஜெக்ஷன் இருக்க போறதில்ல. பராசக்தி டைட்டில் வச்சுக்கிறதுக்கு. தெலுங்குல அவரு வச்சிருக்கிறதுனால அவரு விட்டு குடுப்பாரா தெலுங்கு டைட்டில? இல்ல தெலுங்குல பராசக்தி வேற மாரி இருக்குமா? அப்படிங்கிற குழப்பம் நீடிச்சிட்டு இருக்கப்ப, இப்ப தமிழ்லயுமே பராசக்தி படம் டைட்டில் வைக்கிறதுக்கு இன்னொரு புது குழப்பம் வந்திருக்கு. அதனால டைட்டிலே மாத்த வேண்டிய கட்டாயத்துல சிவகார்த்திகேயன் படக்குழுவினர் இருக்காங்க. சுதா கோங்கரா வேற எதுவும் இதுக்கு தலைப்பு யோசிச்சு வச்சிருக்காங்களா? இல்ல வேற தலைப்பு மாறுமா? இல்ல இது நேஷனல் தியேட்டர்ஸ் கிட்ட பேசி இத வேற ஏதாவது அதாவது வந்து புது பராசக்தி, இல்ல நவீன பராசக்தி அப்படின்னு வைப்பாங்களா? அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். இதற்கு முன்னாடி வந்து ஏற்கனவே வந்து ராஜசேகர் டைரக்ஷன்ல அ ஒரு இதே மாரி தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பராசக்தின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கு வந்து சிவாஜி ரசிகர்கள்லாம் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உடனே அந்த படத்த வந்து நவீன பராசக்தி அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து பெருசா போகல. ஸோ அந்த மாரி இப்ப ஏதாவது இந்த படத்துக்கும் டைட்டில மாத்துவாங்களா? அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஸோ சிவகார்த்திகேயனுடைய பட டைட்டிலுக்கு இவ்வளவு பிரச்சனை வலுத்திருக்கு அப்படிங்கிறது அ இந்த உண்மையிலே சோதனை காலமா தான் இருக்கு. சுதா கோங்குராவுக்கும், சிவகார்த்திகேயனுக்கும். இத பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஆகுது இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி